ஒரு பெண் பிறந்தாங்க. அந்த பெண் இயற்கையிலேயே மகாவிஷ்ணு மேல ரொம்ப பக்தியா இருந்த காரணத்தினால அவங்களுக்கு அருள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க அரசி, அந்த அரச குடும்பத்துக்கு, அந்த அரசி குடும்பத்தில் இளவரசி இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு மகாலட்சுமி தாய் என்ன பண்ணாங்க, ஒரு வயதான பெண்மணியாக ஒரு எளிய தோற்றத்துல பாக்குறதுக்கு ரொம்ப கிழிஞ்ச உடை, ஒரு மாதிரி கசங்கி போன ஒரு பிச்சைக்கார பெண்மணி மாதிரி ஒரு தோற்றத்துல, ஆனா சுமங்கலியாக அந்த அம்மா வீட்டுக்கு போறாங்க. அம்மா உனக்கு எல்லா செல்வங்கள் எல்லாம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோமா, வயசுல பெரியவ, நீ வரலட்சுமி நோன்பு பண்ணு அப்படின்னு மகாலட்சுமியே சொல்றாங்க. இந்த இளவரசிக்கு பார்த்துட்டு சரி ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கிறா, இவ சொல்லி நாம என்ன கேட்கறது, போமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அலட்சியப்படுத்துறான். அலட்சியப்படுத்தி அவரை வெளியில போமா அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அவங்க ராஜ பரம்பரை. அவங்க வீட்டுக்கு போன உடனே அந்த அம்மா வர்றதை பார்த்துட்டு இவங்க இயற்கையிலே கனிவும் குணமும் தயார குணமும் இருக்கிறவங்க அந்த தம்பதிகள், என்னன்னா ஒரு மாதிரி கலங்கிய கண்களோட வரீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், ஆனா அவங்க பெண்ணுன்னு தெரியாது, அது மாதிரி போயிருந்தேன், அங்க அலட்சியப்படுத்திட்டாங்க, வேணாம்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவங்க மஞ்சள் குங்குமம் கொடுத்து சாப்பாடு போட்டு அவங்க எல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு செல்வ வளம் நிறைந்தது. இந்த பொண்ணுக்கு அந்த பிரசாதத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க.